பருவம் தவறி பெய்த கனமழையால் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி நீர் மற்றும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சுமார் 1,70,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்ததை தொடர்ந்து விவசாயிகள் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறையில் கடந்த 2 நாட்களாக 10 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்தது. இதனால் செம்மனார் கோவில், குத்தாலம், மணல்மேடு, கோடங்குடி போன்ற இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் மூழ்கின. விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அறுவடை இயந்திரங்களை வயலில் இறக்கி அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருணாநிதிக்கு மறுநாள் அறுக்க வேண்டிய சைடெல்லாம் அறுத்து போட்டு அறுக்கிறது மாரி இருந்துச்சு. இந்த மானை இவ்வளோ இது பண்ணிட்டு எந்த விதமான மூலதானமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இருக்கும். சாப்பாடு கூட எந்த விதமான இதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிற்கிறோம். ஒன்றும் செய்ய வேணாம். இதுக்குள்ள நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா கொடுத்தா தான் எங்களால் நிவர்த்தி பண்ண முடியும். நீங்கள் இந்த மிஷினுக்கு அரசாங்கம் பார்த்து உடனே இந்த மிஷினை ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுத்து இந்த அறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுனா எங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். 2வது இழப்பீடும் இந்த இன்சூரன்ஸும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யதாம கேட்டுக்கிறோம். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வயலிலேயே அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் திருவாடனை, RS மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த 78,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 1.37 லட்சம் ஹெக்டேர்ல 78,000 ஹெக்டேர் தற்போது மழையில நனைஞ்சு நெற்கதிரெல்லாம் உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் மழைக்கான நிவாரணமாகவும் அதே போல இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரேண்டம் பயிர் அறுவடை சோதனையை தவிர்த்து பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முறையாக ஆய்வு செய்து 100% தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் மழைக்கான நிவாரணம் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசும் ஏற்பாடு செய்த வேண்டுமாய் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.